அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த கிளாஸில் கெமிஸ்ட்ரினா என்ன, அது நம்ம வாழ்க்கையில் படிக்கிறதுக்கு அதோட முக்கியத்துவம் என்ன, எதுக்காக நம்ம அதை படிக்கிறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். அதாவது கெமிஸ்ட்ரி இஸ் த சயின்ஸ் ஆஃப் மாலிகூல்ஸ் அண்ட் தேர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ். It is the science not so much one of the 100 elements but of the infinite variety of molecules that may be built from them அப்படின்னு சொல்லி ஒரு டெஃபினிஷன் இருக்குது. இந்த டெஃபினிஷன் வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மொத்த இயற்கையும் இந்த மொத்த உலகமும் எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, அதோட கன்ஸ்டிடியூவன்ஸ் வாட் இஸ் இட் மேட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொன்னாங்க. அவங்க கண்ணுக்கு பார்வைக்கு தெரிஞ்சதை பார்த்தீங்கன்னா ஒன்று நீர் தெரிஞ்சிருக்கும், நிலம் தெரிஞ்சிருக்கும், ஆகாயம் தெரிஞ்சிருக்கும், நெருப்பு, காற்று, அவங்க எதெல்லாம் உணர முடியுது அப்படிங்கிறத பார்த்து அவங்க சொல்கிறாங்க. இது ஒரு முந்தைய கால கருத்து. அப்போ அடுத்தடுத்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வரும்போது அப்போ இந்த நிலம்ங்கிறது இன்னும் ஒரு சில இதெல்லாம் சேர்ந்து தான் நிலமாக இருக்குது. அப்போ நீருங்கிறது இன்னும் ஒரு 2 இது கலந்து தான் நீராக இருக்குது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா அடுத்து கண்டுபிடிச்சிட்டு வராங்க. இப்போ கடல் தண்ணி அப்படின்னு பார்த்தோம்னா அதில் உப்பும் இருக்குது, தண்ணியும் கலந்துருக்கு. தண்ணியும் உப்பும் கலந்ததுனால தான் அது உப்பு தண்ணியாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ காற்றுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுவாசிக்கிறதுக்குன்னு ஒரு வகையான காற்று இருக்குது. இன்னும் ஒரு சில காற்று நம்ம சுவாசித்தோம்னா அதுவே பாய்சனாக இருக்குது, விஷமாக இருக்குது, அது நம்மளால் சுவாசிக்க முடியல. அப்போ காற்றுலேயே நிறைய வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றா வகைப்படுத்திட்டு வர்றாங்க. அப்போ இந்த 300 வருஷ ஆராய்ச்சியில் இத்தனை வகையாக எல்லாத்தையுமே பிரித்து ஒரு டேபிளில் கொண்டாந்துட்டாங்க. இது சாதாரணமாக நீங்கள் ஒரு கிளாஸில் பார்ப்பீங்க, பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இது ஒரு இன்க்ரெடிபிள் ஒர்க். அதாவது ஒரு 300 வருஷ கடின உழைப்பில் வந்த ஒரு பயன்தான் இந்த டேபிள். இந்த டேபிள் வந்து அவ்வளோ சாதாரணமாக கிடையாது. ஒவ்வொரு விஷயம் நீங்கள் உங்கள் ஊரில் பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் இதனால தான் ஆக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ சுவாரஸ்யமான விஷயம் பார்த்தீங்களா? அதாவது நம்ம சுவாசிக்கிற காற்று, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது சுவாசிக்கிட்டு இருக்கீங்க, தட் இஸ் ஆக்சிஜன். சரிங்களா? இப்போ மண் மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம், தட் இஸ் சிலிக்கா, அதையும் வகைப்படுத்திருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் வாட்டர் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் சொல்கிறோம். தண்ணியை குடிக்கிறீங்க, அப்போ உங்கள் உடம்புக்குள்ளே ஹைட்ரஜன் உள்ளே போகுது, ஆக்சிஜனும் உள்ளே போகுது. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே உள்ளே வந்துக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த விஷயங்களை பார்ப்போம். அதாவது எனிதிங் which has mass and occupies space is called matter அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்படின்னா அதாவது எந்த ஒரு பொருள் தனக்குன்னு ஒரு வெயிட்டு, அதாவது வெயிட்னு சொல்ல முடியாது, மாஸ்க்கும் வெயிட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வெயிட் மிஷினில் போய் நிற்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் அளக்கிறது வெயிட் கிடையாது, மாஸ். சரிங்களா? கிலோகிராம், அதோட எஸ்ஐ யூனிட் வந்து கிலோகிராம். அப்போ மாஸ் அப்படின்னா என்ன? அதாவது தனக்குள்ளே எத்தனை விஷயங்களை அடக்கி அதுக்குள்ளே வச்சுருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், இந்த சாப்பீஸ் இருக்குது, இதுக்குள்ளே இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது. இவ்வளோ ஆட்டம்ஸ் சேர்ந்தால் இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். சரிங்களா? வெயிட்டுங்கிறது என்ன? இந்த மாஸை பூமி புவியீர்ப்பு விசை மூலமாக இழுக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோர்ஸ் தான் வெயிட். சரிங்களா? பூமிக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது, இந்த பொருளுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. இந்த மாஸை பூமி வந்து இழுக்குது, அந்த வெயிட் தான், அந்த ஃபோர்ஸ் தான் வெயிட். சரிங்களா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஒரு விஷயம் வந்து ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. இங்கே இவ்வளோ லென்த்து, இவ்வளோ பிரெத்து, இவ்வளோ ஹைட்டை வந்து இந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணுது. இதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னாலே இது ஒரு மேட்டர். சரி, அப்போ மேட்டர்னு சொல்கிறீங்களே, அது எந்த லெவலில் இருக்கலாம்? அதாவது எர்த்து வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, இட் ஹஸ் காட் இட்ஸ் மாஸ், அதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்குது. சரி, இது என்னது? இது வந்து உடன் பிளாக், மரக்கட்டைகளாக இருக்குது. இப்போ இந்த மரக்கட்டைக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு இது ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும், கேஜி மாஸ் இருக்குது, வெயிட் கிடையாது, மாஸ் இருக்குது. இப்போ இந்த உடன் பிளாக்கை அப்படியே நறுக்கு அப்படியே சிதலாக மாறுது. இப்போ இவ்வளோ சின்னதாக ஒரு இது இருக்குது. சரிங்களா? இதுவும் ஒரு இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு, இதுக்குன்னு ஒரு மாஸ் இருக்கும். எவ்வளோ மாஸ் இருக்கும்? மைன்யூட் லெவலில் இருக்கும்.
இந்த இதுக்கும் இந்த மேட்ருக்கும் இதுக்கு பேரும் மேட்ரு தான். சொல்கிறது புரியுதுங்களா? அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய எல்லா பொருள்களுக்குமே, நீங்கள் கண்ணுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க, வீடியோ பார்க்கும்போது நீங்கள் மானிட்டர்லேயோ மொபைல்லையோ பார்க்குறீங்கன்னா இட் ஹாஸ் காட் இட்ஸ் மாஸ், இட் ஹாஸ் காட் இட்ஸ் ஸ்பேஸ். ஸோ இட் இஸ் அ மேட்டர். சரிங்களா? இப்போ வந்து இந்த மேட்ரை தான் கெமிஸ்ட்ரி டீல் பண்ணுது. சரி, மேட்ரு அப்படின்னா என்னென்னு புரிஞ்சு போயிருக்குன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி டீல்ஸ் வித் த காம்போசிஷன், இது எதனால் ஆக்கப்பட்டிருக்கு, சரிங்களா, ப்ராப்பர்ட்டிஸ், அதோட தன்மைகள், அது என்னென்ன இதெல்லாம் வெளிப்படுத்துது, அண்டு இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்டர். இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் ஆஃப் மேட்டர்னால் இந்த சாப்பிஸ் தூக்கி தண்ணியில் போட்டேன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரையும். அப்போ வந்து அது தண்ணியோடு அது இன்ட்ராக்ட் பண்ணுது. சரிங்களா? இந்த மாதிரி இன்ட்ராக்ஷனை பற்றி படிக்கிறது தான் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது கெமிக்கல் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், அது நம்ம உடம்புக்கு நல்லதில்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் சாப்பிட்றது வந்து சோறு சாப்பிட்றோம், சோறுமே வந்து ஒரு இதால் தான் ஆக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சொல்கிறது, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 3 கன்ஸ்டிடியூன்ஸ்னால தான் ஆக்கப்பட்டிருக்கு. அந்த எனர்ஜி நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம், அது உள்ளே போய் உடஞ்சி நம்ம உடம்புல சூடு உருவாகுது இல்லையா, அது ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி. அந்த கெமிக்கல் காம்பவுண்டை உடச்சி எனர்ஜி உருவாக்குது, அதுவும் ஒரு டைப் ஆஃப் கெமிக்கல் தான். சரிங்களா? இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் கெமிஸ்ட்ரி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நார்மலான நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு சோப் வாங்குகிறோம், அதில் பார்த்திங்கன்னா அது எதனால் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்னென்ன கெமிக்கல்ஸ் அதில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கும். சோடியம் பால்மேட், சோடியம் பாம் கெர்னலேட், வாட்டர், டால்க், கிளிசரின், பெர்ஃப்யூம், சோடியம் குளோரைட் இப்படின்னு அந்த இதில் எழுதியிருப்பாங்க. இப்போ ஒவ்வொரு இதாக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் எதெல்லாம் நம்ம உடம்புக்கு உகந்தது, ஒரு சில இதெல்லாம் நம்மளுக்கு உடம்புக்கு தேவைப்படாத ஒரு பொருள்களை வந்து அந்த பொருளில் சேர்த்துருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு மாத்திரை சாப்பிட்றீங்க, அந்த மாத்திரையில் பேராசிட்டமால், அதாவது ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா டாக்டர் வந்து எழுதி கொடுப்பாங்க. அப்போ அந்த பேராசிட்டமாலில் பார்த்திங்கன்னா என்னென்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சூடோஃபெட்ரைன் ஹைட்ரோக்ளோரைடு 30 மில்லிகிராம் இதில் இருக்குது, பேராசிட்டமால் 500 mg. ஸோ அந்த கெமிக்கலை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். நம்ம சாப்பிட்ற டீலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். அதுக்குன்னு ஒரு கன்ஸ்டிடியூவன்ஸ் இருக்குது. அந்த கன்ஸ்டிடியூவன்ஸ் நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது அது எனர்ஜியாக மாறுது, அதனால தான் நம்மளுக்கு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, நம்ம உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, அப்போ அந்த மேட்ருன்னு சொல்கிறோம். சரிங்களா? அந்த மேட்ரு எந்தெந்த உருவத்தில் இருக்குது, ஃபார்ம் எந்தெந்த உருவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று சாலிட், இன்னொன்று லிக்விட், இன்னொன்று கேஸ். சரி, சாலிட் அப்படின்னா இது ஒரு சாலிட். நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு ஃபோன் இருக்கும், இல்லை ஒரு கம்ப்யூட்டரில் பார்த்துட்டு இருப்பீங்க, அது ஒரு சாலிட். இந்த டிவி ஒரு சாலிட். எதெல்லாம் ரிஜிட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கும்போது எப்படி சொல்லலாம்னா, அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் கேப்பே இல்லாமல் இருக்கும். எப்படி இருக்கும்? கேப்பே இல்லாமல் கிட்ட ரொம்ப கிட்ட அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ தட் எப்படி இருக்கும், கேப்பே இல்லாமல் அது மூமெண்ட்டுக்கே வழி இல்லாத அளவுக்கு அது ரொம்ப கிட்ட இருக்குது. ஸோ அப்படி ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் வந்து அந்த கான்ஸ்டிடியூயன்ட்டில் இருக்குது. அப்படி இருக்கிற எல்லா ஃபார்ம் ஆஃப் மேட்டருமே சாலிட். சரிங்களா? லிக்விடில் பார்த்தீங்கன்னா அதே ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் தான், ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா சாலிடை விட அதிகமாக இருக்குது. சாலிடை விட கேப் வந்து அதிகமாக இருக்குது, தள்ளி இருக்குது. இப்போ அதுவே கேஸில் பார்த்தீங்கன்னு வைங்க, சாலிட்லேயே விட லிக்விடை விட கேப் வந்து ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்க்கு தள்ளி இருக்குது. சரிங்களா? இப்போ சாலிடுக்கு டெஃபினட் வால்யூம் இருக்கும், ஒரு லென்த், ஒரு பிரெத், ஒரு ஹைட் இருக்கும், ஒரு டெஃபினட்டான ஒரு ஷேப் இருக்கும். திஸ் இஸ் அ கியூப். இந்த டிவி வந்து ஒரு ரெக்டாங்கிள், ஒரு டெஃபினட் ஷேப் இருக்கும், டெஃபினட் வால்யூம் இருக்கும், டெஃபினட் ஷேப் இருக்கும். லிக்விடுக்கு பார்த்தீங்கன்னா டெஃபினட் வால்யூம் இருக்கும், டெஃபினட் ஷேப் இருக்குது. எப்படி சொல்கிறேன், இப்போ ஒரு தண்ணியை எடுத்து ஒரு இடத்துல ஊற்றுறோம், இல்லை ஒரு மெர்க்குரி இருக்குது, தெர்மாமீட்டருக்குள்ள ஒரு மெர்க்குரி இருக்குது. இப்போ ஒரு தண்ணி எடுத்து ஒரு இதில் ஊற்றுறோன்னு வச்சுக்கோமே. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரோட ஷேப்பு அது எடுத்துக்கிறது. இதுக்குன்னு ஒரு ஷேப் கிடையாது, ஆனால் அதுக்கு ஒரு வால்யூம் இருக்குது. சரிங்களா?
அது ஒரு லென்த் பிரெத் ஹைட்டு அதை ஆக்குபை பண்ணிக்கிறது. கேஸ்னு பார்த்தோம்னா லிக்விட் மாதிரி அது இருக்கிறது கிடையாது. எப்படி இருக்குது? கண்டெய்னர் இருக்குது, அதே தான் இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். ஆனால் கீழே மட்டும் லிக்விட் மாதிரி தங்குறது கிடையாது. அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கோம். இதுக்கு டெஃபினட் வால்யூமும் கிடையாது, டெஃபினட் ஷேப்பும் கிடையாது. நீங்கள் எந்த இடத்துல அதை ஃபில்லப் பண்ணி வைக்கிறீங்களோ அதோட முழுசாக அதை ஆக்குபை பண்ணிக்கணும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் ரூம் இருக்குது, ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த கேஸ் வந்து அந்த ரூம் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. சரிங்களா? ஆனால் தண்ணி அந்த ரூம்குள்ளே இருக்குன்னா கீழே தான் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் எல்லாமே கன்வெர்ட்டபிள். சாலிடை லிக்விடாக மாற்றிடலாம், லிக்விடை கேஸாக மாற்றிடலாம், அதே நேரத்தில் கேஸை லிக்விடாக மாற்றிடலாம், லிக்விடையும் சாலிடாக கூட மாற்றிடலாம். எப்படி? நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் டெய்லி பார்த்துக்கிட்டு இருப்போம். என்னாகும்? தண்ணியை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சாலிடாக மாறிடுது. அது லிக்விடாக இருக்குது, சாலிடாக மாற்றிடலாம். அதே அந்த லிக்விடை வந்து தண்ணியை வந்து எவாப்பரேட் பண்ணிங்கன்னா, ஹீட் பண்ணிங்கன்னா கேஸாக ஃபார்ம் ஆகி வேப்பராக ஃபார்ம் ஆகி அது வந்து காற்றுல கலந்துருது. எல்லாமே கன்வெர்ட்டபிள். சரி சார், இப்படி சொல்கிறீங்களே, சரி நான் ஒரு இரும்பு எடுத்துகிட்டு ஹீட் பண்ணுறேன். இரும்பு வந்து ஒரு சாலிடு தானே, அதை ஹீட் பண்ணுறேன். அப்போ அதை கேஸாக மாற்றிடலாமா? மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். இரும்பை ஹீட் பண்ணுறது வந்து 2862 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணால் இரும்பு கூட காற்றுல கலந்துரும். சரிங்களா? அதே நேரத்தில் நம்ம சுவாசிக்கிறோங்க இல்லையா, ஆக்சிஜனை சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து கேஸ். அந்த கேஸையும் கூட லிக்விடாக மாற்றிட முடியும். இது பார்த்தீங்களா, இருக்கு இல்லையா? கேஸை வந்து லிக்விடாக மாற்றிட முடியும். இப்போ நம்ம சுவாசிக்கிற கேஸ் வந்து லிக்விடில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? லிக்விட் ஆக்சிஜன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இது இன்னமும் கம்ப்ரெஸ் பண்ணால், ஃப்ரீஸ் பண்ணால், ப்ரெஷர் அப்ளை பண்ணால் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ்லாம் கிட்ட நெருங்கி வந்து சாலிடாக மாறிடும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இந்த கிளாஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் அறிவு மென்மேலும் வளர கலாபாரதியின் வாழ்த்துக்கள்.